அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எந்த அளவிற்கு துல்லியமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை விரிவாக படம் எடுத்து அந்த சேட்டலைட் கம்பெனி வச்சிருக்கு. Private satellite companies refrain from imaging the US bases that have been destroyed. ஐநா சபையில இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் அங்கே பேச எழும் பொழுது கொலம்பியா நாட்டினுடைய தூதரக குழு அவர்கள் அனைவரும் அங்கே வெளியேறும் அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தினம் சர்வதேச செய்திகள், குறிப்பாக வளைகுடா போர் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் பார்க்கலாம். அதில் முக்கியமாக இன்று முதலில் நாம் பார்க்க இருப்பது ஆனா காஸ்போரியன் என்ற ஒரு தொலைக்காட்சி, ஒரு பிரபலமான ஊடகவியலாளர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதை அந்த தொலைக்காட்சியில் பேசுறாரு. ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு சேட்டலைட் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊடக கம்பெனி, அந்த கம்பெனிகிட்ட போய் காலை பிடிச்சி கெஞ்சாத குறையா அவர் கெஞ்சுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் கெஞ்சுறாரு. காரணம், அந்த இங்கிலீஷ்ல அவங்க எழுதியிருக்கிறாங்க, லிட்டரலி பெக்டு டு தி சேட்டலைட் தட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எந்த அளவிற்கு துல்லியமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை விரிவாக படம் எடுத்து அந்த சேட்டலைட் கம்பெனி வச்சிருக்கு. அதை உலக மக்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், ஈரானியர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு எந்த அளவிற்கு அமெரிக்கா ஈரானிடம் அசிங்கப்பட்டிருக்கிறது, அடிபட்டிருக்கிறது என்பது உலக மக்களுக்கு தெரிந்துவிடும். எனவே தயவு செய்து அதை காண்பிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை, பிச்சை எடுக்கிற, லிட்டரலி பெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். But the administration has even requested that private satellite companies refrain from imaging the US bases that have been destroyed. And that was confirmed by a satellite company called Planet Labs. Now, a Pentagon official also stated the following: "We do not discuss battle damage assessments for operation security reasons. Our forces remain fully operational, and we continue to execute our mission with the same readiness and combat effectiveness." Well, if what we've seen with Iran so far has been the Pentagon's idea of readiness and combat effectiveness, I really don't know what to say. We're in a lot of trouble. அடுத்த செய்தி, பிரேசிலுடைய ஜனாதிபதி லூலா டா சில்வா அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இஸ்ரேலிய தூதரை அங்க பிரேசில்ல இருந்து அதாவது வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான செய்தி. ஒவ்வொரு கதவாக அடைக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேலுக்கு. இன்னொரு முக்கியமான செய்திங்க, மே 1 முதல் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சீனா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சீனாவில் உள்ள ஒரு 53 நாடு, அந்த 53 நாடுகளும் ஏழை நாடு, பின்தங்கிய நாடு, எல்லா நாடுகளும் சீனாவோடு எந்த விதமான வரி எதுவும் இல்லாமல் அவர்களுடைய பொருள்களை இறக்கி கொள்ளலாம், ஏற்றுமதி செய்து கொள்ளலாம். ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள விளைபொருள்களையோ மற்றும் அங்கு செய்யக்கூடிய எதையுமே நீங்கள் அங்கு சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்கின்ற ஒரு வரி இல்லாத சலுகையை நேற்றிலிருந்து அறிவித்திருக்கிறது சீன நிர்வாகம், சீன அரசாங்கம். இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்திய விவசாயிகளின் விளைபொருள்கள் அங்கே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யணும்னு சொன்னால் 18% வரியை நாம் கொடுக்க வேண்டும். அதுபோல திருப்பூரில் உள்ள, கோவையில் உள்ள ஜவுளி பொருள்கள் அங்கே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் 18% கொடுக்கணும். ஆனால் அமெரிக்க விளைபொருள்கள் இங்கே வரணும்னா அவங்களுக்கு வரி கிடையாது என்கின்ற ஒரு உடன்பாட்டை இன்று அமெரிக்கா நம் மீது திணித்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது சீனா
பின்தங்கிய நாடுகளுக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. எனவே அதுவும் ஏழை நாடுகளுக்கு இதை பார்க்கும் பொழுது சீனாவினுடைய அந்த ஒரு குணாதிசயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த செய்தி, ஒரு மிக மிக மகிழ்வான செய்தி, உங்களுக்கு காட்சி ஊடகம் மூலமாக நீங்களே பார்க்கலாம். ஐநா சபையில இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் அங்கே பேச ஆரம்பித்த பொழுது கொலம்பியா நாட்டினுடைய தூதரக குழு, ஒரு டெலிகேஷன், அதாவது ஒரு தூதர் போயிருப்பாங்க, அது இல்லாமல் ஒரு குழுவாக போயிருப்பார்கள். அவர்கள் அனைவரும் அங்கே வெளியேறும் அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஆயுதங்களுக்கு பயந்தோ, பணத்திற்கு பயந்தோ, வேறு எந்த விதமான மிரட்டலுக்கு அஞ்சாமலோ அந்த குழு, கொலம்பியா குழு இன்றைக்கு வெளியேறுகிறது. அதுல இன்னொரு காட்சியை நீங்க பார்க்கலாம் பாருங்க. சில நாடுகளினுடைய அரசாங்கம் அது நிர்பந்தம் காரணமாக சில தூதர்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தம்ஸ் அப் கொடுக்குறாங்க போறவங்களுக்கு, எஸ் கோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெருவாரியான அங்கே தூதர்கள் அந்த குழுக்கள் எல்லாம் வெளியேறுவதையும் கூட நீங்கள் பார்க்கலாம் என்ற செய்தி. அடுத்த செய்தியாக மேலும் ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. சவுதி அரேபியானுடைய ஒரு கொள்கையில ஒரு பெரிய அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவ என்ன சொல்றாங்கன்னா, சவுதி அரேபியாவினுடைய வெளிநாட்டு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹன் அல் சவுட் அவர் ஒரு வலிமையான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். என்ன அறிக்கையை கொடுத்திருக்காருன்னு சொன்னா, அமெரிக்கா உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையிலே எங்களுடைய நாட்டை, எங்களுடைய நாடுகளை எப்படி உங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும்? எனவே இனிமேல் உங்களோடு அந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். المملكة العربية السعودية وحسب ما أعلم كل الدول العربية لا تضع سياساتها بناء على مصالح الآخرين، تضع سياساتها بناء على مصالحها هي، ومصالحنا نجدها في الغرب ونجدها في الشرق، وأينما وجدناها سوف يعني نعمل على تحقيقها. அதற்கு அடுத்த செய்தியாக, ஈரான் இனிமேல் தாக்கப்பட்டால் எகிப்தும் ஜோர்டானும் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியை 2 நாட்டு தலைவர்களும் அங்கே கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி. அடுத்தது ஒரு மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்க இருப்பது, இது மிக மிக முக்கியமான செய்தி. சில நாட்களாக அமெரிக்க ஜனாதிபதி இராணுவத்தை அனுப்புவாரா, சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறாரா, இப்போ திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு என்பது போன்ற ஒரு விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உலக அரங்குகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் மற்றும் பல்வேறு உயர் இராணுவ ஜெனரல்களும் கூடி ஒரு முக்கியமான அந்தரங்கமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்கள் முகமெல்லாம் வெளிரி இருக்கிறது. என்ன விஷயம்? மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாம், வெஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் மீடியா, அமெரிக்கன் மீடியா, இவர்களெல்லாம் அதாவது எது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அது நடந்திருப்பதாக செய்தி வருகின்றது. எந்த அளவிற்கு ஈரான் மீது பொருளாதார தடைகளை 47 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்படுத்தி ஆக்சிஜன் கூட அவர்கள் மூச்சு விட முடியாதபடி அவர்களை செய்து, அவர்கள் ஒரு சிறு குண்டூசி கூட அவர்களால் செய்ய முடியாத வரைக்கு அவர்களை மண்டி போட வைத்ததாக நினைத்து கொண்டு இருந்த அந்த நேரத்திலே தான் எது நடக்கக்கூடாதோ அது நடந்தே விட்டது.
மத்திய கிழக்கு பகுதி முழுவதும், வளைகுடா நாடுகள் முழுவதும் மயான அமைதி நிலவிக் கொண்டிருக்கிறது. யாரும் அந்த நாடுகளினுடைய முகத்தில், அந்த தலைவர்கள் முகத்தில் ஈயாடவில்லை. என்ன செய்தி? எல்லாமே வழக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் ஒரு முக்கியமான செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இராணுவ தலைமையகத்திற்கும். என்ன செய்தின்னா, அவசர அறிக்கையை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஈரான் ரகசியமாக முழுமையான ஒரு 3 அல்லது 4-5 அணுகுண்டுகளை அவர்கள் வைத்திருப்பதை உறுதிப்படுத்திய அந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். அதுல என்ன ஒரு முக்கியமான செய்தின்னா, ஈரான் அவற்றை தானாக உருவாக்கவில்லை. அப்படின்னா யார் ஹெல்ப் பண்ணா, யார் செஞ்சா அப்படிங்கும் பொழுது, ஈரானுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடியது இன்றைக்கு உலகத்துல ரஷ்யா இருக்கு, சீனா இருக்கு, மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு, வடகொரியா இருக்கு. இப்படிலாம் இருக்கும் பொழுது இன்றைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா வடகொரியாவில் உள்ள அந்த டீம் இன்றைக்கு ஈரானுக்கு வந்திருக்கிறது. அது உலக நாடுகளினுடைய, குறிப்பாக அமெரிக்காவினுடைய சேட்டலைட், அந்த நூற்றுக்கணக்கான செயற்கைக்கோள்களினுடைய கண்களுக்கும் ரடார்களிலும் மண்ணை தூவி நீர்மூழ்கி கப்பல்கள் வழியாகவோ அல்லது தரை வழியாகவோ அவர்கள் அங்கே ஈரானுக்கு வந்திருக்கிறார்கள். வந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் அங்கே ஈரானில் உள்ள அந்த சுரங்க கட்டடங்களுக்குள், சுரங்க பாதைக்குள் சென்று அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து முடித்து இருக்கிறார்கள். அமெரிக்கா என்ன சொன்னாங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 டன் ஒவ்வொன்றும் எடையுள்ள ஒரு பங்கர் பஸ்டர், பாதாளங்களை துளைத்து நொறுக்கக்கூடிய குண்டுகளை போட்டுவிட்டோம். இனிமேல் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு ஈரான் எழ முடியாது என்ற அறிக்கையை வெளியே விட்டார்கள். இங்க நம்ம ஊடகங்கள்லாம் இன்றைக்கு ஆஹா, ஈரான் இனி எழ முடியாது, ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் என்றெல்லாம் இன்றைக்கு சில நாடுகளுடைய அரசாங்கங்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவாக, அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் பரப்பி கொண்டிருந்தன. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? அது ஒரு வெற்று ஓடு. ஒரு இடத்துல சும்மா ஒரு பொம்மை மாதிரி அல்லது ஒரு போக்கு காட்டி அதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஈரானுடைய உளவுத்துறை என்பது நரிகளைப் போல தந்திரமானது. வெஸ்டர்ன் கரண்ட், மேற்கத்திய அந்த ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க, நரித்தனமான தந்திரமானது. அவர்கள் அமெரிக்காவினுடைய வலுவான ஆயுதத்தை, பங்கர் பஸ்டரை புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மேற்பரப்புல ஒரு 300 அடியில ஒரு தொழிற்சாலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஒரு பொம்மையாக ஏமாற்றி செய்திருக்கிறார்கள். இதுல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இதை கண்காணிச்சுட்டு வர்ற அல்லது பார்த்துட்டு வர்ற தோழர்களுக்கு தெரியும், ஈரான் என்ன செய்யுதுன்னா, ஒரு பெரிய அளவுக்கு பொம்மைகளை ஒரு கிட்டத்தட்ட $70 $80 விலைக்கு ஏரோப்ளைன் மாதிரி, விமானங்கள் மாதிரி பொம்மைகள், அதை வாங்கி ஏறடைச்சு அதுல உள்ள ஒரு சிக்னல் அனுப்பக்கூடிய கருவிகளை வைத்திருந்தாங்க, டேங்க் அனுப்பக்கூடிய கருவிகளை வைத்திருந்தாங்க. அது மேல அமெரிக்கா ஏவுகணைகளை வீசி, ஒவ்வொன்றும் மில்லியன் கணக்கில் உள்ள ஏவுகணைகளை வீசி அவற்றை வீணடித்தார்கள் என்பது ஏற்கனவே தெரியும். இதை நான் இந்த இடத்துல சொல்றதற்கு காரணம், பொம்மைகளை வைத்து போக்கு காட்டுவதில் ஈரானியர்கள் வல்லவர்கள். அதே போல இன்று கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு கீழே ஒரு போலியான ஒரு அணு தொழிற்சாலை இருப்பதாக ஒரு போலித்தனமான ஒரு நாடகத்தை காட்டி, உண்மையிலேயே யுரேனியம் என்பது அங்கே நிலத்தடி குகைகளுக்குள் இன்னும் 500-600 அடிகளுக்கு தள்ளி அங்கே அவர்கள் எடுத்து சென்று விட்டு, எந்த விதமான அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டராலும் உள்ளே சென்று உடைக்க முடியாத அவர்கள் அங்கே சென்று அதை வைத்திருக்கிறார்கள். வடகொரியா விஞ்ஞானிகளும் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு அந்த ஆயுதங்களை செய்கின்ற முறைகள், மற்ற எல்லா விதமான விஷயங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்திக்கு பின்னால் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்,
அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொன்ன ட்ரம்ப் இன்னும் என்ன செய்ய போறார் என்கின்ற முக்கியமான கேள்வி. ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லரசாக மாறி இருக்கிற நிலை, அந்த இஸ்ரேலுடைய நிலை, இஸ்ரேல் என்ன செய்ய போகுது, உடனடியாக இஸ்ரேல் என்ன சொல்லுது, அமெரிக்காட்ட சொல்லி ட்ரம்ப்ட நீ உடனே குண்டு போடு, அவங்க அந்த அணு குண்டெல்லாம் அந்த ராக்கெட்டு மேல மாட்டுறதுக்கு முன்னால நீ உடனே குண்டு போட்டுருக்கிறாங்க. அவன் சொல்லுவான். ஆனா அமெரிக்கர்கள் இன்றைக்கு அதற்கு தயாராக இல்லை என்கின்ற நிலையைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரேல் அந்த அயன் ட்ரோம் மூலமாக 60% ஈரானிலிருந்து வருகின்ற ஏவுகணைகளை அழித்து விட்டதாக சொல்லுகிறது. அதுதான் உண்மையும் கூட. 100 அனுப்புனாங்கன்னா 60% அழிச்சிடுறாங்க, 40% அங்க விழுந்து அந்த அழிவுகளை ஏற்படுத்துகிறது இல்லையா? ஆனால் இந்த 60% அழிக்கப்பட்ட அந்த ஏவுகணைகளில் ஒன்றாக, அழிக்கப்படக்கூடிய ஏவுகணைகளில் ஒன்றாக ஒரு அணுகுண்டு ஏந்திய ஒரு ஏவுகணை செல்லுமானால் அவற்றை உண்மையிலேயே வானத்தில் வைத்து அழித்து விட்டாலும் தடுத்து விட்டாலும் அந்த இஸ்ரேல் பரப்பு முழுவதும், சிறிய நாடு பரப்பு முழுவதும் சாம்பல் மேடாகிவிடும் என்று அமெரிக்கா நினைக்கிறது, இஸ்ரேல் நினைக்கிறது. எனவேதான் நீங்கள் அதை மாட்டுவதற்குள் அவன் கோவப்பட்டு போய் ஈரான்காரன் போற்றக்கூடாது என்னத்தையாவதுங்கிறதுக்குள்ள நீங்கள் உடனடியாக நீங்கள் ஈரான் மீது தாக்குங்கள் என்று அவர்கள் வற்புறுத்துகிறார்கள், நெத்தன்யாகுவும் அவருடைய இராணுவ ஆலோசகர்களும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கு இன்னைக்கு அணுகுண்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அமெரிக்க மக்கள் ஒரு அணுகுண்டு இருக்கும் நாட்டோடு நாம் மோதுவதை ஏற்க மாட்டார்கள். அப்படின்னு சொன்னா நீ முதல்ல குண்டு போடலாம், அவன் ஏதாவது ஒரு குண்டை மிச்சம் வச்சு அடிச்சிட்டான்னு சொன்னா இஸ்ரேலை காலி பண்ணிட்டானா உனக்கு எல்லாமே ஆதாரம் இஸ்ரேல் தான். அவனை வச்சுதான் நீ பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற. அவன் அழிஞ்சு போயிட்டான்னா என்ன நடக்கும் எப்படிங்கிற இந்த விஷயத்த ட்ரம்ப் யோசனை பண்ணிட்டு இருக்காப்ல. எனவே வெள்ளை மாளிகை ஒரு ஆழ்ந்த கவலையை இன்றைக்கு தெரிவித்து சர்வதேச சமூகம் மூலமாக ஈரானிடம் பேச சொல்லுகிறது. அது சர்வதேச சமூகத்துல ஈரானோட ஒரு நல்ல உறவு வைத்திருக்கக்கூடியது ரஷ்யாவும் சீனாவும் என்கின்ற அடிப்படையிலே சீனாட்ட சொல்லி ஏதாவது செய்யுங்கப்பா, ஒரு நல்ல விதமா பேசி முடியுங்க என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. அமெரிக்கா அதை பாருங்க, இன்றைக்கு அதான் அந்த பத்திரிகையில் எழுதுறாங்க. இது ஒரு சமூக ஊடகத்துல வர்ற ஒரு விரிவான செய்தி. அந்த ப்ரொஃபஸர் எழுதியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்காவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி $27 டிரில்லியன் அதை எட்டியுள்ளது. ஆனால் ஈரானுடைய அந்த உள்நாட்டு ஜிடிபி $400 மில்லியன் தான். அப்படி $400 மில்லியன் ஒரு ஜிடிபி உள்ள நாட்டை ஒரு 27 டிரில்லியன் பவர்ஃபுல்லான ஜிடிபி உள்ள நாடு தொட முடியாத நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அவன்கிட்ட அணுகுண்டு வந்தாச்சு. அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு டிட்டரன்ஸ், அணு ஆயுதம் வைத்திருந்துட்டு நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டது. நிறைய பணம் இருந்தாலும் நிறைய ஆயுதங்கள் இருந்தாலும் உறுதியான அழிவை தரக்கூடிய விளையாட்டை எதிரி விளையாட ஆரம்பித்து விட்டால் இன்றைக்கு அமெரிக்கா அந்த விளையாட்டு விளையாட விரும்பவில்லை. அதுல அந்த இங்கிலீஷ் எழுதியிருக்காம பாருங்க, இந்த அணுகுண்டு வச்சிருக்கிறதுனால ஈவன் காட் வில் அவாய்ட் தம், கடவுளே இருந்தாலும் ஈரான் திறந்து தள்ளி போயிடுவாராம் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே இஸ்ரேல் மிக மனச்சோர்வடைந்திருக்கிறது. வழக்கமான பாணியில், அணு ஆயுதம் இல்லாத வழக்கமான ஆயுத பாணியில் அவர்களால் தோற்கடிக்க முடியாத ஈரான் இன்று அணு வல்லமையோடு இருப்பதாக இன்று செய்திகள் கூறுகின்றன. இந்த வகையில் இந்த செய்தியோடு இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.